ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் சாப்ஸ் பண்ணலான்னு கத்திரிக்காய் வந்து கோவில் போயிருந்தேங்க. பிஞ்சு கத்திரிக்காய் வித்துட்டு இருந்தாங்க. சரி, அந்த கத்திரிக்காய்லாம் எடுத்துட்டு சொத்தையெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்குங்க. காம்போட தான் இருக்கணும், காம்பு எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நல்லா அலசிட்டு கழுவி இப்போ மசாலா வந்து பண்ணுறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இதை போட்டு வதக்கிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மசாலாவும் காரமும் போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கூட 2-3 பச்சை மிளகா போடுறேன் காரத்துக்கு. முந்திரி பருப்பு ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு கை வேர்க்கடலை நல்லா வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூடயே சேர்த்து வதக்கிக்குங்க. ஒரு துண்டு தேங்காய், இது எல்லாமே எடுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மைய இருக்கணும் பாருங்க, இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்சிருந்த கத்திரிக்காய்க்கு வந்து உள்ள வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம போட போறோம். ஏன்னா உள்ள வந்து கத்திரிக்காய் வந்து உரைக்கணும் இல்லைங்களா? உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு உரைக்கணும். ஈரம் இல்லாத கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. துணியில தொடச்சிட்டு அலசி வச்ச கத்திரிக்காயில இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் இதில் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட சொல்லும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து கத்திரிக்காய் நல்லா இருக்குங்க, அதாவது சப்புன்னு இல்லாம. இப்போ எண்ணெயை ஊத்திட்டு அந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து பொரிச்சு எடுக்கலாம். சூப்பரா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் சாப்ஸ். உங்களுக்கு வந்து காரம் வந்து ஒரு சிலர் காரம் நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் காரம் கம்மியா சாப்பிடுவாங்க. இப்போ எங்க வீட்டிலலாம் வந்து காரம் கம்மியா தான் நாங்கள் சாப்பிடுவோம். பையன் குழந்தைங்கள்லாம் வந்து காரம் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயும் எண்ணெயில வந்து போட்டு மூடி வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விடலாம். இப்போ அந்த மாதிரி கிளறி விட உங்களுக்கு வந்து உள்ள எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி எண்ணெயில அந்த உப்பெல்லாம் நல்லா உரைச்சி நல்லா இருக்குங்க. இப்போ வதக்கின கத்திரிக்காவை நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது, பிரிஞ்சிரும். அப்படியே கத்திரிக்காய் நல்லா நெத்தையாக இருக்கணுங்க. இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்குங்க. எனக்கு பிடிக்காது இந்த ஸ்மெல்லு, அதனால போடலை. கரம் மசாலாலேயே எல்லாமே இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்குது, அது கொஞ்சம் வேகணும். அதனால நல்லா சூடு எண்ணெயே வந்து நான் அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூளும் உப்பும் நம்ம கத்திரிக்காயில் போட்டிருக்கோன்றதுனால இந்த எண்ணெயிலையும் அந்த மஞ்சள் தூளும் உப்பும் இறங்கிடும். அரைச்சி வச்சிருந்த விழுதை நம்ம இதுலேயே போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த தண்ணி எல்லாமே போட்டுக்கோங்க. காரத்துக்கு மசாலாலாம் போடலாம். கரம் மசாலா, சோம்புத்தூள், மிளகுத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வெறும் சில்லி பவுடரு, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு. நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு நம்ம கத்திரிக்காயில் வச்சுருக்கோன்றதுனால மஞ்சள் தூள் இருந்தது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. இது கொஞ்சம் நல்லா கலரிட்டு நம்ம அரைச்ச விழுதை வந்து அந்த தண்ணியை வந்து இதிலேயே கொஞ்சம் ஊற்றிடலாம். பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு சிம்மில் வச்சுட்டு திறந்து பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இதுக்கு வந்து நீங்கள் காரம் உப்பு எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. இப்போ வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காவை வந்து எண்ணெயில் பொரிச்சு வச்சிருந்த கத்திரிக்காவை இதுலேயே அப்படியே மேலோட்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். மூட வேணாம். மூடினோம்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். அப்போ செண்டா நிற்காது. அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த சூட்லேயே அந்த கத்திரிக்காய் உள்ளே வந்து காரம் உப்பெல்லாம் உள்ளே உரைச்சிடும். உங்களுக்கு கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட அந்த சூட்லேயே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் சாப்ஸுங்க. நம்ம எண்ணெயில் தாளிக்க சொல்லவே நீங்கள் பட்டை லவங்கம் வேணும்னா போட்டுக்குங்க. நான் போடலை. பட்டை லவங்கம் ஏலக்காய் வேணும்னா போட்டுக்குங்க. இப்போ அது கூடயே வந்து நான் மோர் குழம்பு வச்சேங்க. அப்படி கூடயே சேர்த்து நான் மோர் குழம்பு எப்படி வச்சனும் காமிக்கிறேன். 1 ஸ்பூன் பச்சரிசி,
1 ஸ்பூன் துவரம்பருப்பு. இது 2த்தையும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்குங்க. தண்ணி ஊத்தி, இது ஊறத்துக்குள்ள நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரிஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல வந்து எண்ணெய் ஊத்திட்டேங்க. அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயம் நல்லா நம்ம அந்த மாதிரி வந்து நுணுக்கி போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமா வதக்குங்க. வதங்கி வரும். தேவையான அளவு தக்காளி, ஒரு 4 துண்டு பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு 3 துண்டு பச்சை மிளகாய் நம்ம அரைக்கிறதுக்கு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பருப்பு, இந்த பருப்புல போட்டு நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகாய் போடுறது நான் எடுக்கல போல. இப்போ தேவையான அளவு தயிர். தயிரையும் அதே மிக்சிலேயே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தேவையான அளவு தயிர் அரைச்சி வச்சிருந்த இந்த பருப்பு கூட நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காய தக்காளியில் ஊற்ற போகிறோம். இப்போ பெருங்காயம் 1/2 ஸ்பூனும், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனும், உப்பு வந்து நீங்கள் போட்டுக்குங்க. கரெக்டாக நான் சமையல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில், அதாவது மோர் குழம்பு வைக்கிற நேரத்தில் கரெக்டாக வந்து ஹர்பன்லேருந்து ஆள் வந்துட்டாங்க. சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தோம். அவர்கிட்ட பேசிட்டே உப்பு நான் வந்து போடவே மறந்துட்டேன். இதை வந்து ஊற்றிட்டேன் போல். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து உப்பு போட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளித்து தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. அதை நான் ஊற்றிடுறதுலையே. இப்போ இந்த மோர் குழம்பு வந்து உங்களுக்கு திக்னஸ் வரும் கொஞ்சம். அதனால நம்ம தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, மோர் குழம்பு கொதிக்கக்கூடாதுங்க. பொங்கி மேலே வரும் பாருங்க. அந்த நேரத்தில் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். காய்களாக வேணும்னா நம்ம வெங்காய தக்காளி நம்ம வதக்கணும் பார்த்தீங்களா, அதுலேயே வெண்டைக்காய் போடலாம், பூசணி போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு மோர் குழம்பு வைக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாங்க உப்பு போட்டேன். இங்கே பாருங்கள், சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாங்க. கரெக்டாக அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே நான் வந்து மறந்துட்டேன் உப்பு போடுறதுக்கு. மோர் குழம்பும் கத்திரிக்காய் சாப்ஸும் சூப்பராக இருந்தது. காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க. நான் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் போயிட்டு வந்தேங்க. அந்த வீடியோ வந்து நியூ கோம்ஸ் லைஃப் ஸ்டைலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.